10ஆம் தேதி நாங்கள் சிதம்பரத்துலேருந்து 1ஆம் தேதி கிளம்பி ஆதி கைலாஷ் தரிசனத்திற்காக போய் ஆதி கைலாஷ் தரிசனமும் நல்லா பார்த்துட்டோம். பார்த்து திரும்பி டார்ச்சுலாவுக்கு வரும்போது அன்னைக்கு சாயந்தரம் ரோடு பிளாக் ஆகிட்டுது அப்படின்னு சொன்னதுனால நாராயண ஆசிரமம்னு ஒரு இதில் பக்கத்தில் ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் அதில் போய் 2 நாள் நல்லா சேஃபாக தங்கியிருந்தோம். அதுக்கு பிறகு 3ஆம் நாள் கிளம்பி சாயந்தரம் வந்தால் முதல் முன்னாடி ஒரு பெரிய பாறாங்கல் ஒன்றே தான் விழுந்திருந்தது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கே 3 நாள் ஆகிட்டுது. அந்த பாறாங்கல்லை ரிமூவ் பண்ண பிறகு தொடர்ந்து மழை சரியாக ஆரம்பிச்சிருது. நாங்களும் வீடியோவில் பார்த்தோம். எங்களுடைய வந்திருந்த ஒரு 4-5 பேர் போய் பார்த்தாங்க. எங்களை எட்டே நிறுத்திட்டாங்க. பொலிரோ காரில் நாங்கள் போனோம். அவங்க போய் பார்த்தாங்க. அவங்களும் வீடியோ எடுத்ததை எங்கள்கிட்ட காட்டினாங்க. அது சரிஞ்சிக்கிட்டே இருக்கிறத அது நிற்கவே இல்லை. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு 1 வாரம் அல்லது 10 நாள் ஆகும். நாங்கள் டார்ச்சுலாலேருந்து ஆதி கைலாஷ் போகும்போது ஒரே ஒரு செட் ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏன்னா உடனே வந்துடலான்ட்டு. ஏன்னா ஏற்கனவே 2 நாள் நாராயண ஆசிரமத்தில் தங்கிட்டோம். அதுக்கு பிறகு அந்த ரோடு பிளாக் ஆனதால் 1 நாள் தங்கிட்டோம். 4 நாள் போல் ஆகிட்டுது. ட்ரெஸ்ஸு வேறு இல்லை. ஆனால் சாப்பாடுக்கெல்லாம் பக்கத்தில் ஏற்பாடு பண்ணிக்கிட்டோம். ஆனால் அங்கேயே இருக்க முடியாது. நாராயண ஆசிரமத்தில் கொஞ்சம் நல்லா சௌகரியமாக இருந்தது. இது சின்ன கிராமம். ஆனால் ஹெலிபேட் இருந்தது, மிலிட்ரி கேம்ப் இருந்தது. அதனால் இராணுவத்தினர் எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க. இராணுவத்தினருக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டுள்ளோம். இராணுவத்தினருக்கும் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் திரு MRK பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் ஸ்டெப் எடுத்த கடலூர் கலெக்டர் அவர்களுக்கும் உத்தரகாண்ட் கலெக்டர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. நாங்கள் டார்ச்சுலாவுக்கு நாங்கள் 50 கிலோமீட்டர் இருக்கும்போது இது நடந்தது. ஆதி கைலாஷ் பார்த்துட்டு வரும்போது டார்ச்சுலாவுக்கு போகும்போது டார்ச்சுலா அடையிறதுக்கு இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் தான் இருக்கு. அப்போ நடந்துருது. வேற ரூட்டே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிலச்சொட ஆகிட்ட பிறகு அந்த இடத்துல ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அந்த இடத்துல சிக்கப்போட்ட நிலைமை இருக்கும்போது நீங்கள் எப்படி டூருக்கு போகுமா அந்த மாதிரி நினச்சிருக்கீங்க? அங்கே டிராஃபிக் ஆகிறதுக்கே சான்ஸ் இல்லை. மலைப்பகுதி, கரடு முரடான ரோடு. ஒன்லி இந்த 4 வீல் ஜீப்பு, அந்த ஜீப் மட்டும்தான் போகும். திறமை வாய்ந்த டிரைவர்கள். இந்த 4 வீலையும் அதே மழை பெஞ்சதுனால சேரில் மாட்டிட்டு சில இடத்துல ஒரு யூ-டர்ன் திரும்பும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டிரைவர் நல்லா சமாளித்து இது பண்ணார். அது யாரும் அவ்வளோ லேஸில் அந்த தரிசனம் கிடைக்காது. உத்தரகாண்ட் மலைப்பகுதியில் நேற்று ஒன் டே நேற்று ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த நேற்று கிளம்பி இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு, நேற்று காலையில் 6 மணிக்கு கிளம்பி இன்னைக்கு விடிய காலையில் 4 மணிக்கு தான் டெல்லி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டு பிடிச்சோம். அந்த நாங்கள் எங்களை நிறுத்தி வச்சுட்டாங்க. நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்தே பார்த்தா ஒரு பக்கம் மலை, ஒரு பக்கம் ஆறு, கணவாய். எப்போ மலை சரிஞ்சு விழுமோன்னு பயமாக இருக்குது. எங்களுக்கே பயமாக இருக்குது. அந்த எங்களோட கூட வந்த ஒரு 5-6 பேர் போய் பார்த்தாங்க. அதை சரியறதே பார்த்தாங்க. ஏன்னா முதல்ல ஒரு பெரிய பாறாங்கல் தான் பிளாக் ஆகிருந்தது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கே 3 நாள் ஆகிட்டுது. அதை ரிமூவ் பண்ண பிறகு ஒரு 2 கார் மட்டும் தான் அலோவ் பண்ணாங்க. அப்போவும் நடந்து போகிறவங்கள மட்டும் அலோவ் பண்ணி அந்தாண்ட வேனில் பிக்கப் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. ஆனால் அந்த தொடர்ந்து அந்த மழை சரிஞ்சதை பார்த்தா எங்களுக்கு பயமாக போயிட்டுது. 1 வாரம் 10 நாள் போல் அது எப்போ அதை கிளியர் பண்ணி திடீர்னு மழை வேறு வருது. இந்த இராணுவத்தினர் மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எத்தனை நாள் இடத்துல இருந்தீங்க? உங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாமே எல்லாம் கிடச்சிது. பே பண்ணி தான் சாப்பிட்டோம். ஒன்லி சப்பாத்தி தான் பெரும்பாலும். சப்பாத்தி, டால், டீ, இதுதான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தால் போதும்னு இருந்தது எங்களுக்கு. விலைகள் எல்லாம் இங்க ரெகுலரா ரேட்டே கொடுத்தாங்களா, இல்ல ஏதாவது அதிகமான விலைகள் பொருளை கொடுத்தாங்களா? இந்த மாதிரி நிலக்கடை நடத்துகிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிகள் அதிக விலைக்கு கொஞ்சம் அதிக விலைக்கு உணவு அந்த நேரத்தில் இருப்பாங்க. உங்களுக்கு எப்படி அதிக விலையில கொடுத்தாங்க? அது நாங்க 30 பேர் குரூப்பா போனதால டோட்டலா அவங்க பே பண்ணிட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.